வாழ்த்துக்கள் மேம். உங்கள பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம். என்னோட பேர் வந்து ஆயிஷா சித்திகா. பட்டுக்கோட்டையிலேருந்து வரேன். காதிர் மொஹிதீன் காலேஜில் 3rd இயர் பிபிஏ படிச்சுட்டு இருக்கேன். 2 வருஷமாக மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருக்கேன். ஓகே. காலேஜ் படிச்சுட்டே எப்படி உங்களுக்கு மெஹந்தி மேல இவ்வளோ ஆர்வம் வந்துச்சு? சின்ன வயசுலேருந்தே மெஹந்தி போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். என் கையில் மெஹந்தி இல்லாமல் பார்க்குறது ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு மெஹந்தி பிடிக்கும். அப்போலேருந்து போட்டு போட்டு அந்த பேஷன் இப்போ ப்ரொஃபஷனாக சேஞ்ச் ஆகி இப்போ மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருக்கேன். ஓகே மேம். இப்போ சொன்னீங்கல்ல சின்ன வயசுலேருந்தே இது ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நீங்க யாருக்கு மெஹந்தி போட்டு விட்டீங்க? என்ன மாதிரி டிசைன்லாம் போட்டீங்க? அம்மாக்கு, அக்காவுக்கு அந்த மாதிரி தான் போட்டு விட்டேன். சும்மா பூ, தென்னை மரம் அந்த மாதிரி போட்டு விட்டது தான். இப்போ பிரைடல் லெவலில் போர்ட்ரேட்ஸ் வரைகிற அளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது. சூப்பர் மேம். இப்போ மெஹந்தி எல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது? மெஹந்தி வந்து நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறோம். ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் ஒரு ட்ரஸ்டடான செல்லர்கிட்டருந்து வாங்கி கோன் ப்ரிப்பரேஷன் நாங்களே தான் பண்ணுறோம். நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லையா? எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கோன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஒன்று ஹென்னா பவுடர், இன்னொன்று ஆயில், சுகர். இந்த ஹென்னா பவுடர் வந்து ஃபுல்லாகவே மருதானியாக தான் இருக்கும். அதில் எந்த ப்ரெசர்வேட்டிவ்ஸுமே இருக்காது. ஆயிலுமே அப்படி தான், ரொம்பவே பியூரான ஆயிலாக தான் இருக்கும். சுகர் அது எடிபிள், நம்ம சாப்பிட்றது, அதுலேயே எந்த கெமிக்கல்ஸும் இருக்காது. ஸோ இதை கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாட்டர் ஊற்றி நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்து 8 hours டை ரிலீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா கோன் பேக் பண்ணி நம்ம போட ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்போ சொன்னீங்க இல்லையா ஆர்கானிக் மெஹந்தியும் மேக் பண்ணி விற்பனை பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ஆர்கானிக் மெஹந்திக்கும் இந்த கெமிக்கல் மெஹந்திக்கும் என்ன வித்தியாசம்? ஆர்கானிக் மெஹந்தியில் வந்து நம்ம எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ண மாட்டோம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற பயம்லாம் இருக்கவே வேண்டாம். ஆனால் கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் அதில் பிபிடி அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கல் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் ஒரு ஹெவியான ஸ்கின் டேமேஜ் வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் கெமிக்கல் கோனுக்கும் ஆர்கானிக் கோனுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே மேம். இப்போ ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டாக 2 இயர்ஸாக எத்தனை ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க? ஒரு 150லேருந்து 200 வரைக்கும் நிறையா கிளைண்ட்ஸை வந்து மீட் பண்ணியிருக்கேன். நிறையா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ சொன்னீங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபீட்பேக் வந்து எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஒரு புக்கிங்க்கு நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னா அடுத்த ஈவெண்ட்டுக்குமே வந்து நம்மளை தான் புக் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணி விட்டுருக்காங்க, நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததே கிடையாது. எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகி பிடிச்சி திரும்ப கூப்பிட்டுருக்காங்க. மெஹந்தி போடும்போது அந்த டிசைன்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? டிசைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளைண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். அவங்கக்கிட்ட என்ன ஈவெண்ட்டுன்னு கேட்போம். நாங்கள் தீம் பேசிஸில் போகிறோமா அப்படின்னு பார்ப்போம். இப்போ என்கேஜ்மெண்ட் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் தீமில் போவோம். வெட்டிங்னா வெட்டிங் தீமில் போவோம். பேபி ஷவர்னா பேபி ஷவர் தீமில் போவோம். இப்போ அந்த மாதிரி எதுவும் விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்போம். எதுவுமே இல்லை அப்படின்னா நாங்களே சில டிசைன்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். அதுலேருந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஒரு டிசைன் அவங்க கைக்கு எது போட்டால் அழகாக இருக்குமோ அது போட்டு விடுறது தான். எல்லா ஸ்கின்னுக்குமே ஒரே மெஹந்தி கோன் செட் ஆகுமா? கண்டிப்பாக கெமிக்கல் கோனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் செட் ஆகாது. சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஆனால் ஆர்கானிக் கோன் பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் போடலாம், எந்த ஏஜில் இருக்கிறவங்க வேணாலும் போடலாம், எந்த பிரச்சனையுமே வந்து வராது. ஓகே. இந்த மெஹந்தி போடும்போது அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணி போடுவீங்க? மெஹந்தி ஹேண்டில் பண்ணுறப்போ நம்ம வந்து மெஹந்தியை இங்கே தான் பிடிக்கணும், இந்த சைட்லேருந்து தான் பிடிக்கணும், இல்லைனா இங்கே பிடிக்கணும். அதை விட்டுட்டு இங்கே பிடிச்சி நம்ம கோன் வந்து போட முடியாது. இப்போ அதை வந்து ஹேண்டுன்னு நினச்சிக்கலாம். இப்போ நம்மளோட கிளைண்ட்டுக்கு போடுறோம் அப்படின்னா இதுதான் அவங்க ஸ்கின்னா, நம்ம ஸ்கின்லேருந்து கொஞ்சம் மேலே தூக்கி தான் போடணும். இப்படி போட்டால் தான் அந்த டிசைன் நீட்டாக வரும். அதை விட்டுட்டு நம்ம ஸ்கின்னில் வச்சு இப்படி இழுத்தோன்னா அந்த டிசைன் வராது. ஸோ கொஞ்சம் இங்கே இருந்து மேலே தூக்கி கொண்டு வந்து போடணும். அப்போ தான் டிசைன் வந்து கிளியராக வரும், ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து கோனை பிடிக்கிறதும் வந்து இப்படி தான் பிடிக்கணும். ரொம்ப கீழே போய் பிடிக்கக்கூடாது, ரொம்ப மேலேயும் போய் பிடிக்கக்கூடாது. இதுதான் வந்து கோனோட ஆங்கிள் அண்ட் ப்ரெஷர். இப்போ சில பேர் சொல்லுவாங்கள்ல மெஹந்தி போட்டிருப்போ அந்த லைன் பிரேக் ஆகுது, பபிள்ஸாக வருது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ நம்ம பைப்பிங் பேக்லேருந்து கோனை வந்து உள்ளே கொடுப்போம். அதாவது பைப்பிங் பேக்லேருந்து செலஃபன் ஷீட்டில் வந்து கோன் கொடுப்போம். அப்போ வந்து கொஞ்சம் நம்ம கேப் விட்டு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா நடுவில் வந்து கண்டிப்பாக பபிள்ஸ் போயிடும். அதை வந்து ஒரு 2 வாட்டி ஷேக் பண்ணிட்டோ இல்லை ஒரு 2 டேப் பண்ணிட்டோ நம்ம வந்து பேக் பண்ணோம் அப்படின்னா அந்த பபுள் வந்து வராது. ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து மெஹந்தி போடுறாங்களே, அது எவ்வளோ மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டால் சரியாக இருக்கும்? கண்டிப்பாக ஒரு நாளைக்கு முன்னாடி போடணும். 48 ஹவர்ஸ்லேருந்து 36 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போடணும். அப்போ தான் ஃபங்க்ஷன் அன்றைக்கி டார்க்காக ஸ்டெயின் இருக்கும்.
நமக்கு ஸ்டெயின் வந்து வர்றதுக்கே ஒரு 12 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். ஸோ கண்டிப்பாக 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம போடணும். ஸோ மெஹந்தி போட்டு எவ்வளோ நேரம் நம்ம கையில் வச்சுருக்கணும்? 6 to 8 ஹவர்ஸ் வந்து மஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கவே கூடாது. ஓவர் நைட் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே மேம். நிறைய பேர் மெஹந்தி போடுறதே இது நல்லா செவக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட தான் போடுவாங்க. ஸோ மெஹந்தி செவக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? மெஹந்தி செவக்கிறதுக்கு கண்டிப்பாக 8 ஹவர்ஸ் கையில் வச்சுருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறப்ப தண்ணியில் வாஷ் பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா கோகோனட் ஆயில் போட்டு ஸ்க்ராப் பண்ணணும். நம்ம கையில் இருக்கிற மெஹந்தியை வந்து உதிர்த்து விடணும். உதிர்த்து விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் கோகோனட் ஆயில் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுறணும். அது மேலே விக்ஸோ இல்லை வந்து ஆஃப்டர் கேர் பாம்னு மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து சேல் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட வாங்கியோ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸ்டெயின் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும், பூஸ்ட் ஆகும். ஓகே மேம். சில பேர் லெமன் சுகர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா? லெமன் சுகர் வந்து சீலன் ஸ்ப்ரேயில் வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். நம்ம மெஹந்தி போட்டோன்னே அது டக்குன்னு உதிர்ந்து விழுந்துடும். அது உதிர்ந்து விழாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஸ்ப்ரே ரெடி பண்ணுவோம். அது கண்டென்ட்டே வந்து சுகரும் லெமனும் தான் இருக்கும். அதை ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா கையில் லாங் ஸ்டே இருக்கும் அந்த பேஸ்ட்டு. எவ்வளோக்கு எவ்வளோ லாங் ஸ்டே இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ தானே ஸ்டெயின் வரும். அது உதிர்ந்து விழாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ஸ்ப்ரே. அதனால தான் அந்த லெமனும் சுகரும் வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் மெஹந்தி மேக் பண்ணும்போது நல்லா செவக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் ஆட் பண்ணி மேக் பண்ணுவீங்க? நான் வந்து அது பியூரான இன்க்ரீடியன்ஸாக இருக்கான்னு தான் பார்ப்பேன். அந்த பவுடரும் அந்த ஆயிலும் வந்து பியூராக இருந்தாலே எந்த இன்க்ரீடியன்ஸும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமலே நமக்கு நல்ல ஸ்டெயின் வந்து கொடுத்துரும். நீங்கள் மேக் பண்ணுற மெஹந்தியும் சரி, நீங்கள் மெஹந்தி போட்டு விடுறதுலையும் சரி, எவ்வளோ ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? மெஹந்தி கோன் வந்து 25லேருந்து இருக்குது. பிரைடலுக்கு வந்து 1500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை தாண்டி கெஸ்ட்டுக்கெல்லாம் போடணும் அப்படின்னா 99 ருபீஸ்லேருந்தே இருக்குது. எப்படி மெஹந்தி ஆர்டிஸ்ட் போடக்கூடிய அந்த மெஹந்தி மட்டும் நல்லா கிளியராக இருக்குது? கண்டிப்பாக ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சுனாலே நல்ல நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் போடுறப்பையும் அப்படி தான் இருக்கும். கொசமுசன்னு இருக்கும், கிளியராக இருக்காது, என்ன டிசைன் போட்டிருக்கோன்னே தெரியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் அந்த டிசைன் நல்லா கிளியராக இருக்கும், ப்ரொஃபஷனாக இருக்கும். இந்த 2 இயர்ஸில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? இந்த 2 இயர்ஸில் வந்து கிளைண்ட்ஸ் தான். ஒரு கிளைண்ட்டும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்களோட மூடை பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட பேசி நம்ம கரெக்டாக அவங்களையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகாமல் கொண்டு போகணும். கொஞ்சம் ப்ரைஸை வந்து கரெக்டாக சொல்லிடணும். அவங்களுக்கு பார்கெனிங் அந்த விஷயத்த வந்து தடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே கரெக்டாக பேசிடணும். அதுதான் வந்து கற்றுக்கிட்டது. இது வந்து ஃபஸ்ட்டு ரீச் இல்லை அவ்வளோக்கு. நானாக வந்து என் பேஜை டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு 10 days ஃப்ரீ மெஹந்தி சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து கிளைண்ட் எங்கே இருக்காங்களோ அவங்க லொக்கேஷனுக்கே போயிட்டு ஃப்ரீயாக மெஹந்தி போட்டு விட்டேன். அந்த வந்து ஒரு கண்டென்ட்டாக ரெடி பண்ணி 10 days போஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ரீச் ஆனிச்சு. என்னோடய ஃபஸ்ட் ஸ்டெப்பே வந்து இதுதான். ஓகே மேம். சின்ன வயசில் உங்களுடைய ஆர்வத்தோட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஒர்க் சார்ந்து நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ராவலிங். நிறைய ஊருக்கு பஸ்ஸே கிடைக்காது. ரொம்ப வில்லேஜ் சைடு அப்படின்னா பஸ்ஸு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. டைமிங்கும் வந்து டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தான் பஸ்ஸும் வரும். மிஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து நைட்டு மெஹந்தி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிராமத்தில் 6 மணிக்கு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, நலங்கு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அது முடிச்சுட்டு தான் மெஹந்தி போடுற மாதிரி இருக்கும். அப்போனா 8 மணிக்கு தான் நம்ம கிளைண்ட்டோட லொக்கேஷனை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 12 மணி 1 மணி அந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரகிள் தான். அதை தாண்டி கழுத்து வலிக்கும், இடுப்பு வலிக்கும், அந்த மாதிரி அதிகமான ஸ்ட்ரகிள் வந்து இருக்குது. எந்தெந்த ஊருக்கெலாம் போய் மெஹந்தி போட்டிருக்கீங்க? பட்டுக்கோட்டை சரௌண்டிங்ஸில் இருக்கிற எல்லா ஊருக்குமே போயிட்டு வந்திருக்கேன். காரைக்குடி, நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், மதுக்கூரில் இருக்கிற நிறைய வில்லேஜ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி தஞ்சாவூர் போகிற வழி எல்லா சைடுமே வந்து போயிட்டு வந்திருக்கேன். ஓகே மேம். ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக உங்களுடைய ஜேர்னி ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக எல்லாருனாலையுமே ஆக முடியுமா? சப்போஸ் ஆனால் அவங்களால எவ்வளோ மணி ஏர்ன் பண்ண முடியும்? இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா 40,000லேருந்து 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் நீ மெஹந்தி போட தெரிஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது ஒரு மித்து. நீங்கள் அந்த அளவுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு 5 இயர்ஸாவது ஆகும் ஒரு 40,000 50,000 பெர் மந்த்துக்கு நீங்கள் சம்பாதிக்க. இது வந்து மித்து தான். அதை தாண்டி உங்களுக்கு நல்லா போட தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேசிக் லெவலில் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக என்ட்ரன்ஸ் கொடுக்கலாம்.
ஓகே மேம். உங்களுடைய ஜர்னி நெறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி நெறைய கஸ்டமர்ஸ சந்திச்சு போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ உங்கள மாதிரியே ஒருத்தவங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நெனச்சு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகுறாங்க அப்டின்னா, அவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன? மார்க்கெட்டிங் பண்றப்போ? நெறைய மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து கோன் சேல் பண்ணுறப்போ பார்த்துருக்கேன். அவங்களோட கோன்ல வந்து கரெக்டான பின் சைஸ் இருக்காது. ஒண்ணு பின்னே இல்லாம சுருட்டியிருப்பாங்க. இல்ல பின்ன தாண்டி கொஞ்சம் பெருசா சுருட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா, உங்களோட செலஃபன் ஷீட் வந்து கம்மியான மைக்ரான்ஸ்ல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஒரு 25 மைக்ரான்ஸ் அந்த மாரி. இப்போ இது செலஃபன் ஷீட். இது வந்து 25 மைக்ரான்ஸ் தான். ரொம்பவே லேசா இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கனமா இருக்காது. இத நீங்க வந்து ஈஸியா சுருட்டலாம். ஸோ பின் சைஸுமே அப்படிதான். நெறைய பின் சைஸ் இருக்கு. ஃபிகர் ஒர்க்ஸ்க்கு தனியா இருக்கு. நார்மலுக்கு நெறைய தனியா இருக்கு. ஸோ வந்து இதுதான் வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுற பின்ஸ். இதில் வந்து இந்த 2 கோல்டு பின் தான் வந்து நார்மல் டிசைனுக்கு நம்ம வந்து போடுவோம். இந்த 2 பின் வச்சு தான் நம்ம சுருட்டணும். இது எல்லாமே ஃபிகர் ஒர்க்ஸ்க்கு உள்ளது. நம்ம ரொம்ப இன்ட்ரிகேட்டான டிசைன் பண்ணுறோம், மைன்யூட்டான டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பின் வச்சு தான் நம்ம போடணும். இதை தாண்டி இது வந்து நார்மலாக நம்ம saree ப்ளீட் பண்ணுறப்போ இந்த பின் யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு நீங்கள் சுருட்டக்கூடாது. இது வந்து சீக்கிரமாக வந்து துரு பிடிச்சிரும். இதில் வந்து நம்ம சுருட்டுறப்போ கரெக்டான பின் ஹோல் சைஸ் வந்து நமக்கு கிடைக்காது. இதுதான் வந்து லைன் பிரேக் ஆகுறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும். நீங்கள் செலஃபன் ரோல் பண்ணுறப்போ மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை இருந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவங்கள்ட்ட பின் அவைலபிளாக இருக்கும். கேட்டு வாங்கி நீங்கள் கோன் வந்து விராப் பண்ணுங்க. ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா மெஹந்தி மேக் பண்றதுலேருந்து அத மார்க்கெட்டிங் பண்ற வரைக்குமே நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணீங்க. இப்போ லாஸ்ட்டா அந்த மெஹந்திய ரிமூவ் பண்றது எப்படி? ரிமூவ் பண்ணுறப்போ கோகனட் ஆயில் போட்டு தான் ஸ்க்ராப் பண்ணணும். அதை தாண்டி நம்ம வாட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் விக்ஸ் தான் வந்து ஒரு மெயின் ஏஜென்ட். இதை நீங்கள் ட்ரிக்ஸாகவே வச்சுக்கலாம். விக்ஸ் போட்டிங்கன்னா நல்லா சவக்கும். அதை தாண்டி இந்த கோடாலி தைலம் அந்த மாதிரி நீங்கள் போட்டாலுமே சவக்கும். உங்களுக்கு இதெல்லாம் போடுறதுக்கு பயமாக இருக்குது, கை எரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை வந்து ஆஃப்டர் கேர் பாம்னு இருக்கும். அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல ஸ்டெயின் கொடுக்கும். அதுதான் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ். இதை தாண்டி நீங்கள் வந்து வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. மெஹந்தி ஆர்டிஸ்ட்டா மெஹந்தியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நெறைய சொன்னீங்க. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்லாம் எப்படி இருக்கு மேம்? முக்கியமானதே என்னோட ஃபேமிலி சப்போர்ட் தான். ஒரு பொண்ணு நீ வெளியில் போகக்கூடாது, இந்த டைமில் போகக்கூடாது, இந்த டைமில் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லாமல் நான் எங்கே போனாலும் என் கூடவே வந்து நீ எத்தனை மணிக்கு போனாலும் நானும் வரேன், உன் கூட இருக்கேன், உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபேமிலி தான். ஸோ வந்து என்னோட மெயின் சப்போர்ட் ஃபேமிலி. நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கே போனாலும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. ஃபேமிலி சப்போர்ட்டோட உங்க ஜர்னி போய்க்கிட்டு இருக்கு. இனிமே நெக்ஸ்ட் பிளான்லாம் இருக்குதா? நெக்ஸ்ட் பிளான் வந்து கண்டிப்பாக பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணி இதிலேயே ஒரு நல்ல லெவலுக்கு வந்து ரீச் ஆகணும். இதை தாண்டியுமே கொஞ்சம் பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கணும். ஓகே. இப்போ நேயர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எப்படி காண்டாக்ட் பண்றது? என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து சொல்கிறேன். 7825048191. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இல்லைனா பட்டுக்கோட்டை மெஹந்தி ஆர்டிஸ்ட் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட ஐடி தெரியும். ஸோ அதில் இருந்தும் நீங்களை வந்து புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா மேம். இப்போ லாஸ்டா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போறீங்க? அதிரை எஃப்எம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளோ பேர் இருக்கிறப்போ என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி என்னை இந்த இடத்துல கூப்பிட்டு என்கிட்ட இவ்வளோ விஷயம் கேட்டதுக்கு ரொம்பவே நன்றி. இதை தாண்டி இதை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை யாருக்காகவும் வந்து தடுத்து நிறுத்தாதீங்க. உங்களோட பேஷனை வந்து கண்டிப்பாக ப்ரொஃபஷனாக மாற்றுங்க. அது உங்களால் எந்த அளவுக்கு ரீச் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு ரீச்க்கு கொண்டு போங்க. ஸோ யாரையுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. இண்டிபெண்ட்டாக இருங்க. ஸோ எல்லாருக்கும் அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நிச்சயமா மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம்.